அம்மா பேய் இருக்குன்னு சொல்றாங்களே, உண்மையா பொய்யாமா அது? உண்மைப்பா, நல்ல கேள்வி கேட்குறீங்க. கண்டிப்பா அது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். கண்டிப்பா எந்த அளவுக்கு நல்ல சக்திகள் இந்த உலகத்துல இருக்கோ, அதே அளவுக்கு ஆன்மாக்களும் இந்த உலகத்துல இருக்குது. ஆன்மாக்கள்ங்கிறது எங்கும் எதிலுமே நிறைஞ்சது. அது குறிப்பிட்ட ஆன்மாக்கள் மட்டும் தான் தன்னை வெளிக்காட்டிக்கும். எந்த ஆத்மாக்களும் தன்னை வெளிக்காட்டிக்க அவசியம் இல்லாத பட்சத்துக்கு கண்டிப்பா அது வெளிக்காட்டிக்காது. இருக்கிறவங்க உயிர்கள் அத்தனையுமே ஆன்மாக்களா மாறுமான்னு கேட்டா, கண்டிப்பா 100க்கு 70% உயிர்கள் ஆன்மாக்களா மாறும். ஆனா தேவைகள் ஏற்படும்போது 100ல 1 ஆன்மா மட்டும் தான் மனிதரோட உறவாடும். அதனால தான் அந்த உடம்புல பேய் பிடிக்கிறது, இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் நடத்தி கொடுக்கிறது. அதுக்கு என்ன மூல காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நிறைவேறாத ஆசையா இருக்கும், இல்ல தீர்க்க முடியாத பழியா இருக்கும். இதை நிவர்த்தனை பண்றதுக்காக மட்டும் தான் இந்த மாதிரியான ஆத்மாக்கள் இந்த இடத்துல அது மாதிரியெல்லாம் செய்யுது. அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மளை காவந்து பண்ணிக்கிறதுக்கு இறை வழிபாடு, குறிப்பா ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் காளி வழிபாடு, இது ரெண்டும் நம்ம கிட்ட